இன்று ஜெகநாத சுவாமிகளுடைய 3வது குரு பூஜை. இந்த 3வது குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஆனாலும் உடல் உறுத்துவதனால் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஆனாலும் கூட உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். குருவை பற்றி பல புத்தகங்கள் இருக்கிறது. குருவை பற்றி பல செய்திகள் இருக்கின்றன. குரு என்பவர் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பார். ஆனால் அதை புரிந்து கொள்வதோ அல்லது அதை அறிந்து கொள்வதோ நமக்கு இயலாத ஒன்று. நம்முடைய வினையின் காரணமாக நம்ம வந்து பிறந்தாலும் அந்த வினையினுடைய தன்மைகள் நம்மை ஆட்கொள்வது இயல்பு. இதுதான் பிரார்த்த கர்மம் என்று சொல்வார்கள். இந்த பிரார்த்த கர்மம் என்பது தனியாக வந்ததா என்றால் தனியாக வரவில்லை. அதனுடைய செயல்பாடு எப்படிப்பட்டது என்றால், நமக்கு சஞ்சிதமாகிய அந்த மூலக்கூறிலிருந்து கொஞ்சம் எடுத்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு தகுந்ததை போல நம்முடைய பிறவியும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. இந்த மூலக்கர்மத்துக்கு தகுந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாட்ரி தான் இதெல்லாம். மனுஷனாக பிறக்கிறது, இல்லை மாடாக பிறக்கிறது, இதெல்லாம் எப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணி நம்மளை அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த வினை கொள்கை இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் வீழ்ந்துவிடும். மனித வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். இந்த அனுபவங்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் நம்முடைய வினையினால், இறைவனுடைய திருவுருளால் அந்த வினை கொள்கைக்கேற்ப இது நமக்கு நடக்கின்றன. சரி, அதுக்கும் குருவுக்கு என்ன சம்பந்தம்? குருவும் நம்மை போல தான் ஒரு மனுஷனாக தான் பிறப்பார். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பெருமானுடைய திருவுருளால் தோன்றிய ஒரு கூறுகள். எப்படி அம்பி ஒரு கூறோ அதுபோல் அடியார்களும் ஒரு கூறாகத்தான் வந்து இருக்கிறார்கள். எம்பெருமானே சிவபெருமானே நமக்கு குருவாக வந்து இயங்குகின்றார். இப்படி குருவாக வந்து நமக்கு இயங்குகின்ற காலத்தில் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, குருவை புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். இவர் தான் எனக்கு குரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலமாகிடும். ஆனாலும் கூட நம்முடைய மனது ஈர்க்கப்படும், அந்த குருவினிடத்திலிருந்து ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்பட்ட பின்பு அந்த குரு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வினைக்கு ஏற்ப, நம்முடைய வினையினுடைய அறிவின்மையின் தன்மைக்கு ஏற்ப நம்மை தெளிவுபடுத்துவது குருவினுடைய நிலைப்பாடு. இப்போ குரு என்பவர் நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு உதவக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கேள்வி வரும், பரமேஸ்வரனே வந்து குருவாக வந்திருக்கான்னா அது எதுக்கு மனித பிறவி எடுக்க வேண்டும்? எதுக்கு கர்ப்ப வாசனை வேண்டும்? எதுக்கு கர்ப்ப தொந்தரவுலாம் வந்து குருவுக்கு வரணும் அப்படின்னா, அந்த பிறப்பினுடைய ரகசியம் பல. அதாவது கருவிலிருந்து 4 பிறப்புகள் சொல்வார்கள். அது வந்து முட்டையிலிருந்தும், அழுக்கு நின்றும், கிழங்கு நின்றும், கர்ப்பத்திலிருந்து வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அதனுடைய தனித்தன்மையோடு விளங்கும். மற்றைருந்து வரக்கூடியதை விட இது வந்து இதற்கென்று ஒரு தனி பெருமை உண்டு. அப்படி வருகின்ற பொழுது குருவும் அதற்கு ஆட்படாதவர் அல்ல. குரு என்ன செய்கிறார் என்றால், குருவினுடைய பிறப்பு கர்ப்பத்திலிருந்து தோன்றினாலும் கர்ப்ப வாசனை, கர்ப்ப தொந்தரவு இதெல்லாம் வந்து அவருக்கு இருக்காது. ஏனென்றால் பிறவிலிருந்தே 3 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று, கருவறையில் முன்பே கருக்கூட்டம் கூடி அது ஆரம்பத்திலிருந்தே அந்த உள்ளே இருக்கக்கூடிய கற்பறையில் அது வந்து துன்பப்பட்டு இருக்கும். அடுத்தது,
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கர்ப்பமானது பிண்டத்தின் நிலையை அடைந்து அது பாதி நிலையில் அது வந்து உருவான பின்பு அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால், அது பிண்டமாக தான் இருக்கும். அதற்குள் வந்து இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிரை அமைக்கின்றான். அப்படி அமைக்கும் போது அதனுடைய காலங்கள் வந்து நமக்கு வந்து மிக உயர்ந்ததாக இருக்கும். குருமார்கள், சாதிக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் பிறக்கும்போது இந்த பிண்டம் வெளியே வந்ததுக்கு அப்புறம், அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குருவுக்கான தகுதியுடைய அந்த ஆன்மாவை இறைவன் அதற்கு செலுத்துகிறான். அப்போது குருவாக இருப்பவர்களுக்கு வந்து கர்ப்பத்திலிருந்து வந்தாலுமே கர்ப்பத்தினுடைய தன்மை அதை தாக்காது இருக்கும். அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது பிறக்கும்போதே அதனுடைய அறிகுறிகள் பல உண்டு. மழை வரும், இடி இடிக்கும், இல்லை வந்து நல்ல சகனங்கள் தோன்றும். இதெல்லாம் வந்து அந்த குரு வரும்போது வரக்கூடிய நிகழ்வுகள். மற்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வராது. மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக ஒன்றா வயிற்று அறுத்து எடுக்கணும், இல்லைன்னா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு படாத கூட படணும். இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு இருக்கக்கூடியது. இதெல்லாம் வினையின் காரணமாக நமக்கு தோன்றுவது. இந்த வினையின் காரணமாக தோன்றியதை எப்படி குருவானவர் இதை ஏற்றுக்கொண்டு நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய செயல்பாடு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவும் நம்மை போலவே, அந்த ஆன்மாக்களைப் போலவே அவரும் இருந்துதான் இருப்பார். அதை வந்து வேறுபடுத்தி பார்ப்பது என்பது முடியாத காரியம். அப்படி இருக்கின்ற காலத்தில் இந்த குரு என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஞானமானது திருவருளாலே அந்த காலங்கள் வெளிப்படுகின்ற பொழுது குருவாக மாறுகின்றார். அந்த ஞானத்தின் ஒளியை அவர் பெறுகின்ற காலத்தில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அவரிடத்து வந்து சாரும். நல்ல குருவினுடைய செயல் எப்படி இருக்குன்னா, யாரையும் குறை சொல்லாது, யாரையும் வருத்தப்படுத்தாது வழிமுறையை நடத்துவது தான் குருவினுடைய செயல்பாடு. இது நல்ல குருவினுடைய யார் வந்தாலும் யார் வராட்டியும் அவரை பற்றி அது கவலைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய குரு தான் மிக உயர்ந்த குருவாக சொல்லப்படும். நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய குருவினுடைய தன்மை அது மாதிரி தான் இருக்கும். எங்கு ஒருவரை பார்க்கின்ற பொழுது மன அமைதியும் மன தெளிவும் பெறுகிறதோ அங்கே அந்த குருவே நமக்கு மிக உயர்ந்தவராக தோன்றுவார். அப்பப்போ சண்டை போடுவார், சத்தம் போடுறார், அது வந்து தன்னை தனிமைப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள். அவங்க மேலே வந்து வருத்தமோ அல்லது கோபமோ பட்டு செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு வேண்டிய அந்த நேரங்கள் தவங்கள் இதெல்லாம் பண்ணும்போது இடையூறு வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். அப்படிப்பட்ட குருவை பற்றி சொல்கின்ற பொழுது நான் குறிப்பிடப்படுவது திருவருட்பயன். திருவருட்பயனில் உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்டார் வேறு, சிவாச்சாரியார் எம்பெருமானை தொட்டு வணங்கக்கூடியவர். ஒரு நாள் இப்படி போயிட்டுருக்கும் பொழுது அங்கு ஈர்க்கப்பட்டு, மெய்கண்டார் இடத்தை ஈர்க்கப்பட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பாவுன்னு சொல்லுவாங்க, கஞ்சி இந்த சேலைகளுக்கு போடும்போது இந்த பாவுன்னு சொல்லுவாங்க, அந்த பாவை வந்து ஊற்றிருமோ அந்த வாங்கி குடிக்கிறார். யார்? மெய்கண்டார். அப்படி குடிக்கும்போது இவருடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு உமாபதி சிவாச்சாரியர் அதிலிருந்து ஒழுகும் இல்லையா, கையில் வந்து சாப்பிடும்போது இப்படி ஒழுகும் இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டார். இது வந்து என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஒரு சிவாச்சாரியார் தெருவில் போகிற ஒருத்தனுடைய கையிலேருந்து கஞ்சி எடுத்து குடிக்கிறாரே அப்படிங்கிறது. இவர் வந்து மெய்கண்டாருங்கிறத வந்து உண்மை நிலையை அறிந்த பின்பு அவர் அந்த என்ன செய்கிறாருன்னா, அந்த ஞானத்தை பெறுவதற்காக, அந்த அருளை பெறுவதற்காக இவர் என்ன செய்கிறாரு, அதை குடிக்கிறார். அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஒரு ஞானியாக இருந்து 8 சைவ சித்தாந்த நூல்களை, அட்டாங்க நூல்கள், 8 நூல்களை அவர் எழுதியிருக்கார். அதில் ஒன்று தான் திருவருட்பயன். இந்த திருவருட்பயனில் குருவை பற்றி என்ன சொல்கிறாங்க, குரு எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவை பற்றி சொல்லுகின்ற பொழுது
சிவபெருமானே குருவாக வந்து உதிக்கின்றான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தட்சிணாமூர்த்தி நம்ம கும்பிட்றோம். தட்சிணாமூர்த்தி நிலை என்ன அப்படின்னா, அவர் வந்து ஞானஸ்வரூபி. அந்த ஞானத்தின் வழியாகவே அவருக்கு வந்து வரக்கூடியவங்களுக்கு அதை போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? மௌனத்தின் மூலமாக போதிக்கிறார். அவர் போதனை வேறு, உணர்த்துவது வேறு. இங்கே வந்து தன்னுடைய செய்கையால் காட்டப்படுவது அவருக்கு சொல்வது, மௌனத்தால் அதை வெளிப்படுத்துவது, உணர்த்துவது. இது 2 காரணங்களாலே இது நம்முடைய தட்சிணாமூர்த்தி குருவாக மதிக்கப்படுகிறார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குரு கிரகம் வேறு, குரு நிலை வேறு. தட்சிணாமூர்த்தி குரு கிரகணம், அதாவது குருவுடைய பாதை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குருவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, தட்சிணாமூர்த்திக்கு போட்டு விட்டுறாங்க. அவர் வந்து ஞானஸ்வரூபம், மற்றது வந்து நம்முடைய ராசியின் தன்மை பொறுத்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆகாயத்தினுடைய அந்த உலகுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் பேர் தான் குரு. அந்த குரு வேறு, தட்சிணாமூர்த்தி குரு. இது வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா, எல்லா கோயில்லையுமே வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு கடலை மாலை சாத்துறது, இது எவ்வளோ கொடுமையான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஞானஸ்வரூபியாக இருக்கக்கூடிய எம்பெருமான இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அறியாமையினால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா குருஸ்தானத்தை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவர் வந்து ஞானகுரு. இந்த குரு இருக்கார, இந்த குரு வந்து நமக்கு வினையை நடத்தி செல்கின்ற குரு. 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து திருவள்ளுவப்பயனில் சொல்லும்போது குருவினுடைய தன்மை எப்படி இருக்கும், குரு யார், இப்போ நம்ம பிறந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம். பொருள் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று. பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லை. அப்போது இந்த பொருளை பற்றிய நம்ம சிந்தனை எல்லாமே முழுமையாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய வசதியை மேம்படுத்துவதற்காக இந்த பொருள் ஈட்டுவது ஒரு முறையாக இருக்குது. பொருள் ஈட்டுவது எப்படி வேணாலும் நடக்கலாம். அதுக்கு பொருள் ஈட்டுவது எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாங்கிறது அல்ல. அது உண்மைத்தன்மையோடு, உயர்வான எண்ணங்களோடு, அது செயல்பாட்டில் முறைமை இருந்தால் மட்டுமே பொருள் ஈட்ட வேண்டும். போலியான ஒரு கௌரவத்தை காட்டுவதற்காக பொருள் ஈட்டுவதனால எந்தவித பயனும் இல்லை. அது இன்கம் டேக்ஸில் தான் போயிடும். சரி, இப்போ வந்து நம்முடைய வினை கொள்கையை சொன்னோம். இந்த வினையை நடத்தி செல்வது யார்? இது வந்து உயிர்களுக்கு வந்து தன்னிலை அறிவது இயலாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் அனைத்துமே தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முடியாது. என்ன காரணம்? கூடவே ஆணவ மலம் இருக்குது. ஆணவ மலம் அறியாமையை பூட்டுவது. அப்போ நான் வாங்கிட்டு வந்த வினையை எப்படி தீர்க்க முடியும்? அப்படி தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வேண்டும். அந்த ஒருத்தர் தான் திருவருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீயாக இயங்க முடியாது. சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடிய உயிர் எதை சார்கிறதோ அதை தகுந்ததைப் போல் அதோடைய நிலைப்பாடுகளும் மாறும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, எம்பெருமானுடைய அருள்னால தான் அந்த வினை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க வழி வைக்கப்படுகிறது. எம்பெருமானுடைய அருள் இல்லைன்னா என்ன ஆகும்? யாருக்கு வந்து எந்த வினை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம செய்த வினைக்கு எதிர்வினையாக தான் மாறும். அதனால தான் என்ன பண்ணலாம், எம்பெருமான் நம்முடைய வினையை, பிராரத்த கர்மத்தை இங்கே கழிக்கும்படியாக செய்கிறார். இந்த பிராரத்த கர்மத்தை கழிக்கும்போது நமக்கு கூடவே இன்னொன்று வருது, ஆகாமியம் என்ற ஒரு நிலைப்பாடு வருது, ஒரு வினைத்தன்மை வருது. இந்த ஆகாமியம் என்ன அப்படின்னா, நம்முடைய செயலுக்கு ஒரு எதிர்மறை செயல் அல்லது நம்முடைய செயலுக்கு இணையான
மற்றொரு செயல். இந்த செயல்னால் நமக்கு என்ன செய்யுது, நீ பிரார்த்த கர்மத்தை அனுபவித்தாலும் கூட அடுத்த ஜென்மத்திற்கு வேண்டிய அடுத்த பிறப்புக்கு வேண்டிய இந்த ஆகாமியம் சென்று மறுபடியும் சஞ்சீதத்தோடு சேர்ந்துக்கும். அப்படி சஞ்சீதத்தோடு சேருகின்ற காலத்தில் நம்முடைய வினையானது தீர்க்க முடியுமானால் தீர்க்கவே முடியாது. ஏன்னா பிறவி என்பது தோன்றிக்கொண்டே இருக்கும். இதை நீக்குவதற்கு என்ன வழி? இதை ஆராய்ந்து பார்த்து தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குருவை நாடி குருவினுடைய அந்த தன்மையை கூடும்படி செய்து அந்த குருவினிடத்தில் அவர் அடைக்கலமாகின்ற காலத்தில் அவருக்கு தன்னுடைய நிலைப்பாடுகள் ஏதும் இல்லாமல் போகிறது. அது எப்படி போகும் அப்படின்னா, எப்போ ஒரு அடிமை என்று ஒரு நிலை வந்துவிட்டது என்றால் அந்த அடிமை காப்பது யாருடைய வேலை? அதனுடைய தலைவனுடைய வேலை. அப்போ குருவினிடத்தில் நான் அடிமையாக ஆயிட்டேன்னா அந்த குரு என்ன பண்ணுறாரு, எனக்கு வரக்கூடிய இன்னல்களும் சரி வினையின் தன்மையும் சரி மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். சரி, அவர் மாற்றி முடித்தோன்னா நம்ம வினைத்தன்மையிலேருந்து இப்போ வெளியே போயிடுவோமா அப்படின்னா அது மட்டும் இல்லை, நம்முடைய அறியாமையிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். வெளியே வந்த அப்புறம் குரு என்ன பண்ணுறாருன்னா கை காமிக்கிறார். குரு நம்ம கூட வர்றதில்ல, கை காமிக்கிறார். யாரை? உண்மை மெய்ப்பொருளை அவர் காட்டுறார். அப்படி மெய்ப்பொருளை காட்டுகின்ற காலத்தில் அந்த ஆன்மா உணர்ந்து அந்த மெய்ப்பொருளை பற்றுகிறது. அப்படி பற்றும்போது அதனுடைய தன்மை என்னவாகும்? மெய்ப்பொருளுடைய தன்மைக்கேற்ப அது தன்னுடைய நிலை மாற்றிக்கொண்டு பிறப்பு என்ற நிலையிலிருந்து மாறுபடும். இப்படி மாறுபடுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தூயதாகவும் அதே நேரத்தில் இறைவனுடைய திருப்பாதத்தையே நினைத்து கொண்டிருப்பதாகவும் அமையும். சரி, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று செல்வத்தை நாடுவதை விட நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்று ஞானத்தை நாடுவது தான் சிறந்த ஒன்று. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல குருவை நாம் அண்டி நிற்பது. இதில் 100 பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். இதில் சொல்லக்கூடிய அத்தனையுமே நமக்கு மிக உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆணவத்தினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது சுட்டி காட்டுறாங்க. என்ன ஆணவத்தினுடைய வேலை? இருளானது அது தன்னை மறைப்பதில்லை. இருள் என்பது தன்னை மறைப்பதில்லை. ஆனால் இருளுக்குள் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் மறைந்துவிடும். இது இருளுடைய இயல்பு. ஆனால் அந்த ஆணவம் இருக்கிறதே, அது தன்னையும் காட்டாது தான் சார்ந்த பொருளையும் காட்டாது. அப்போ என்ன ஆகும்? எல்லாமே எனக்கு புதிதாகவும் அதே நேரத்தில் என்னுடைய பொருளாகவும் தான் தோணுமே தவிர இந்த அறியாமையினால் வரக்கூடிய தன்மை மாறிடும். இது எப்படி மாற்றுறது அப்படின்னா, குருவுடைய கராட்சியத்தினால் இறைவனுடைய திருவருளால் இதை நம்ம மாற்ற முடியும். சரி, இந்த வாழ்க்கைக்கு குரு எப்படி நமக்கு பயன்படுறார் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எம்பெருமானை நேரடியாக போய் சென்று சேராது, குருவின் வழியாக தான் போய் சேரும். அப்போ குரு நமக்கு வழிநடத்தும் போது நமக்கு எந்த வித துன்பமும் வரப்போவதில்லை. நானாக செய்யும்போது தான் எனக்கு துன்பம் வரும். நானாக செய்யாத போது இந்த துன்பம், இது நிறைய பேருக்கு தெரியுறதில்லை. ஏடினா கேட்டீங்கன்னா, நான் அன்னதானம் பண்ணேன், நான் அன்னதானம் பண்ணேன். அப்போ அன்னதானம் பண்ணுவது என்பது ஒரு முறை. அது என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தர்மம். 34 அறங்களை கொண்டு தர்மத்தை விளக்கியவள் நம்முடைய மீனாட்சி அம்மை. காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மையும் அந்த தவத்தினுடைய தன்மையில் அந்த 36 அறங்களையும் செயல்படுத்துகிறார். அந்த அறங்கள் நமக்கு வாழ்க்கை நெறிமுறையில் காட்டும்போது அன்னதானம் செய்வது என்பது
ஒரு மிகப்பெரிய காரியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய நெருங்கிய உறவினரிடத்தில் சென்று நாளைக்கு அன்னதானம் இருக்குது வந்துடுங்கன்றோம். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி சமைக்காமல் வந்துடுவாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, ஏன்னா நம்ம செய்கிறது தான். இது ஒரு பெருமை. இந்த பெருமையினால் அன்னதானம் இதாகணுமா, அன்னதானம் இல்லை, விருந்து தான் அது. அது அன்னதானம் இல்லை, அது வந்து விருந்து. என்னை சார்ந்த இடத்துல செய்யக்கூடியது விருந்து. அப்போ அன்னதானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவன் பசியோடு இருக்கிறானோ அந்த பசித்தவர்களுக்கு முன்பின் தெரியாதவனாக நாம் என்ன பண்ணணும், அவன் பசியை தீர்க்க வேண்டும். இதுதான் அன்னதானம். நம்ம அப்படி ஏதாவது பண்ணுறோமா, சாப்பிட்ற நேரத்தில் யாராவது வந்தாலும் கதை செஞ்சிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாரும் தெரியாத வந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே பல கதைகள் உண்டு. பசியினால் தான் வாடினாலும் கூட அதிதி, அதனால் விருந்தினர்களுக்கு படைப்பது முறை அப்படின்னு சொல்கிறது. அதுதான் தர்மம். அதுதான் வந்து நம்மளை கடைசியில் வந்து காப்பாற்றக்கூடிய ஒன்று. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்வி, அது எப்படி வந்து கடைசியில் வந்து காப்பாற்றும்? என்னுடைய பிறப்பை நான் அறிய முடியாது, என்னுடைய இறப்பையும் என்னால் அறிய முடியாது. நான் பிறந்ததுக்கு பின்பு வளர்கின்ற தன்மை மட்டும், இந்த வினையை அனுபவிக்கின்ற தன்மை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய இறப்பு என்பது மிக சுகமானதாக இருக்க வேண்டும். மரணம் வேறு, இறப்பு வேறு. சுகமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், குருவை நாடி நிற்றல் வேண்டும், நல்ல தர்ம காரியங்களை செய்தல் வேண்டும், இனிமையான மொழியினால் பேசுதல் வேண்டும். அப்போ வந்து ஏன் இவங்க வந்து துறவிகளும் சன்னியாசிகளும் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையான சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குது. அந்த கடுமையை உணர்த்தவில்லை என்றால் நாம் தர்மத்திலேருந்து விலகிடுவோம். பையன் படிக்கலைன்னு என்ன பண்ணுறோம், நம்ம அவன் காதை கிள்றோம், இல்லை குச்சியால் அடிக்கிறோம். அது வந்து வஞ்சனையா அப்படின்னா வஞ்சனை இல்லை, அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டுவதற்காக செய்யக்கூடிய செயல்பாடு. அதே தாய் என்ன பண்ணுவா, அவனை வந்து நிலவு காட்டி ஊட்டவும் செய்வாள். இதுதான் வந்து நம்முடைய தர்மத்தினுடைய செயல்பாடு. இது யார் முதன்மையாக இருந்து செய்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய குருவே முன்னின்று செயல்படுகிறார்கள். நம்முடைய குருவினுடைய தன்மையினால், குருவினுடைய ஏற்பாட்டினால் நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்ம உய்வதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதுபோல் இந்த உய்யும் வழியை காட்டக்கூடியது. இன்று ஏறத்தாழ 3 ஆண்டுகள் சென்று விட்டது. ஜெகநாத சாமியுடைய இந்த குரு பூஜை மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் வணங்குகின்ற ஞானமூர்த்தியின் திருவருளை வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் இனி வந்து நம்முடைய குரு வந்து நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அவருடைய செய்கையோடு அவர் நமக்கு சொன்ன செயல்களை முறையாக செயல்படுத்தினாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அந்த வகையில் என்னுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும். சிவாய நமः.